நல்ல பாட்டா கிடக்குது. கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? பேப்பரை படிக்க விட முடியல. முதல் குரங்கு பாய்ந்ததில் குலுங்கியது நாடு. நல்ல விஷயமே பேப்பர்ல வராதா? அதெல்லாம் வாழ்க்கையில வராது. தனியார் பல்கலைக்கழகங்கள் அதிகரித்து வருகின்றன. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராட்டம். இன்னும் கேம்பஸுக்கு படிக்க அனுப்பினா அங்க பேனர்களோட நின்ற போட்டோ தான் கிடக்கு ஃபேஸ்புக் ஃபுல்ல. எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அம்மா மருந்து போட்டுனீங்களாம்மா? அப்படியே ஓ, நான் மருந்தெல்லாம் போட்டுட்டேன். ஆனா உண்டு அப்பத்த நடவடிக்கையை பார்த்தா நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு யோசிக்கிற மாதிரி தெரியலையே. ஏனம்மா என்ன செய்யறாரு இவர்? பேரன் தலைக்கெல்லாம் இந்த நரமுடிக்கெல்லாம் டை அடிச்சுக்கொண்டு பெரிய மன்மதன் மாதிரி திரியிறார். போக்கே சரியில்லை. என்னப்பா பிளான்? கொஞ்சாவது செத்தா புருஷன் புது மாப்பிள்ளதான். அம்மா இத கொண்டே வச்சிட்டு அவருக்கு ஒரு பாயாசம். ஓ, எல்லாம் பாயாசம் ரெடி பண்ணலாம். நீ போனை வச்சுட்டு படிக்கிற வேலையை கொண்டா வந்துருவா. இப்ப இந்த நியூஸ் நீங்க வரைக்கும் பாஸ்ட் காட்டணுமா? உங்களோட வீட்டு பிரச்சனை மட்டும் தான் பிரச்சனையா? வேற பிரச்சனை பாக்குறீங்களா? கேம்பஸுக்கு படிக்க அனுப்பினா சகல சோழியலையும் பார்த்து கொண்டு தெரியுது. கலா அம்மா மகளா உங்களுக்கே தெரியும் தானே, நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. லிவர் முற்றா பழுதாயிட்டுது. இனி இந்த மருந்துகள் நம்பி எந்த பிரயோசனமும் இல்லை. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் செய்யணும். சர்ஜரிக்கு கொஞ்சம் செலவாகும். நீங்க பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க, நாங்க சர்ஜரியை செய்வோம். சரியா? நெஞ்செல்லாம் படபடக்கு. அப்பா டாக்டர் என்னப்பா சொல்றாரு? சர்ஜரி செய்யணுமா அம்மாக்கு? காசு எல்லாம் முடியும் போல எனக்கு. சரியப்பா, சரி சரி சரி, நீங்க குழம்பாதீங்க. அதெல்லாம் பார்க்கலாமப்பா, நீங்க குழம்பாதீங்க. அதான் டாக்டர் சரிக்கு நான் நானே பார்த்துக்கொள்ளுவேன். நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. என்னப்பா காசுக்கு தானே இப்போ என்ன செய்யறது? அவன் கிடக்குது. அப்போ யார்ட்டையும் கை பார்த்தா வாங்கலுமாப்பா? யார்ட்டையும் கடன் கேட்டு பாருங்க. அவன் கூட பிறந்து 2 பேருக்கும் யாருமே இல்லை. இப்போ யார்கிட்ட கடனை கேட்கறது? காணி ஒன்று வர கிடக்குது. அந்த காணி? ஐயோ அப்பா, அம்மா வேணா நீங்க அம்மாவோட இப்ப விளையாடாதீங்க. இல்ல, கொம்மா விற்க விட மாட்டான். கொம்மாண்ட உயிர் தான் முக்கியம். நான் போய் காணியை பார்த்து கொண்டு வாரேன். நீ கொம்மாவை பார்த்துக்கொள் பிள்ளை. போயிட்டு வரேன் பிள்ளை. அப்பா என்ன பிரச்சனை உடனே போன் அடிங்க, நான் அம்மா இருக்கிறேன். பார்த்துக்கொள் பிள்ளை. கலாவ அம்மா. அம்மா என்னம்மா? என்னம்மா அப்பா காணியை விற்க போறேன்னு வலிக்கிட்டாரா? அம்மா இல்லையம்மா, அது ஒன்றும் இல்லையம்மா. அப்பா ஏதாவது செய்வாரம்மா காசுக்கு. நீ ஒன்றும் குழம்பாதேம்மா, நீ யோசிக்காதேம்மா. காசு எடுக்க வேற என்ன வழி இருக்கு? நீயே சொல்லு பாப்பா. அது பார்க்கலாம் வாங்குற. இப்ப என்னம்மா அதெல்லாம் பார்க்கலாம்மா. இந்த தோட்டியோ சங்கிலியோ கொடுத்தாவது அப்பா காசு ஏற்பாடு பண்ணுவாரம்மா. நீ யோசிக்காதேம்மா. அந்த காணியை மட்டும் விற்க வேணாம்னு சொல்லு. அதுங்கட பரம்பரை காணி, எங்களுக்கு இருக்கிறது அது மட்டும்தான். அதுவும் போனா ஒன்றுமே இல்லை. சரியம்மா, செத்தாலும் பரவாயில்ல, அதை விற்க வேணாம்னு சொல்லு. சாரன் முரடெல்லாம் கதைக்கிறேன் அப்பா, அப்படி கதைக்காத. அப்பா ஏதாவது செஞ்சு காசுக்கு ஏற்பாடு பண்ணுவாரம்மா.
இந்த காணிக்குள்ள மட்டும் எங்கட கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இந்த விகாரையை கட்டி முடிச்சிட்டோம் என்றால் அங்கால வடக்குக்கு நான் தான் தலைவன், நீ தான் தளபதி. எங்கட பவரா இந்த உலகத்துக்கு காட்டணும்டா. எப்படியாவது இதை கட்டி முடிச்சே தரணும்டா. அங்க பார், அவன் ஒழுங்கா வேலை செய்யல போல நடக்கு. போ ஒழுங்கா சொல்லு. போ அங்க பார் என்ன நடக்குது. அங்க பார் அவன் என்ன செய்யறான் போய் பார். பொறுப்பை நம்பி ஒப்படைச்சா காணிக்கு பக்கத்துல கட்டிடம் ஏதோ கட்டுறாங்க போல இருக்கு. காணி இந்த விலை எகிற போகுது. நாரிதான் சும்மா பஸ்ல வந்தது ஏலாதப்பா. இந்த தென்னம்பிள்ளைக்கும் அந்த தென்னம்பிள்ளைக்கும் இடையெல்லாம் காணின்ற இல்லை. ஐயா காணி இது காணிதான். கட்டிடம் எல்லாம் கட்டுறியல். அதை இருக்கிற கட்டடம் தான் ஐயா. காணி எந்த காணி ஐயா? இங்க இது அரசாங்க காணி. இங்க அரசாங்க கட்டடம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. தேவை இல்லாம இங்க வந்து உண்ட காணி எந்த காணி பிரச்சனை பண்ணக்கூடாது. போவாங்க ஐயா. கத்தாதேங்க ஐயா. எந்த குடும்ப நிலைமை வேற. பொஞ்சாதி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாள். எனக்கு காணி முக்கியம். பஞ்சாப் ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல்ல பாறையா ஏன்டா காணியை வந்து பாக்குற? ஐயா நீங்கள் காணியில கோயிலை கட்டுங்கோ விகாரை கட்டுங்கோ. காணி எந்த காணி? இங்க வந்து பிரச்சனை பண்ணப்படாது. உங்களுக்கு தெரியும் நாங்க கட்சிக்காரர். ஐயா. எல்லா அதிகாரமும் எங்கட கையிலான் இருக்கு. நாங்க நினைச்சா உங்களை ஒன்றுமே இல்லாம ஆக்க முடியும். ஒழுங்கு மரியாதை போங்க. கத்தாதுங்க ஐயா. முதல் கோவத்தை கிடதாயங்கோ. இங்க பாருங்க முதல் தாய் உறுதி எல்லாம் என்னடா கிடக்குது. தாய் உறுதி கிடக்கட்டும், மண் உறுதி கிடக்கட்டும். என்னட்டு வேற இது? என்னையா உறுதி? முன்காணி பின்காணி எல்லா காணிக்கும் நான் உறுதி அடிப்பேன் ஐயா. இப்ப அதான் கள்ள உறுதியை கொண்டு வந்துட்டு எங்களோட காய்க்க வேணாம். ஐயா பொறுமையை சோதிக்காங்க ஐயா. நீங்க தேவையில்லாம இந்த காய்க்க வேணாம். காணி எந்த தேவையில்லாம கேட்க வேணாம். ஐயா. காணி எந்த காணி ஐயா? ஐயா காணி எந்த காணி ஐயா? ஐயா காணி எந்த காணி ஐயா? ஐயா காணி எந்த காணி ஐயா? கேட்க வந்து அடிக்கிறீர் ஐயா. நான் முதலே சொல்லி போட்டேன், இது எங்கட அரசாணி. இங்க அரச கட்டணம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ண வேணாம். இந்த அப்படி உண்ட உறுதி போறதுக்கு கொண்டு போவாங்க. நீ எங்கேயும் போ, ஆனா எங்க போனாலும் அங்க நாங்க தான். இந்த நாளே எங்க கையில. தேவையில்லாம பிரச்சனை பண்ண என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க. வா நாங்க வேலையை பார்ப்போம். நீ போனாங்க காணியை நம்பித்தானே. ஐயோ எந்த பொஞ்சாதின சர்ஜரி எல்லாம் இருக்குது. ஐயோ காணியை வித்து காசை கொண்டு வாரன்னு சொல்லி போட்டு வந்தனே ஆண்டவா. ஐயோ ஐயோ காணி கலா உனக்கு என்னதான் சொல்ல போறனோ. இதை கொண்டு என்னென்று நான் வீட்டை போறதோ. ஐயோ ஐயோ நெஞ்செல்லாம் படபடக்குது ஆண்டவா. சொல்ல போறது சரி. அப்பா உன் பிள்ளை போன வேலை என்னப்பா? எல்லாம் ஓகே தானே? என்ன எல்லாம் ஓகே பிள்ளை. நீ போ பிள்ளை. என்னப்பா சொல்லினோம்? காணி என்ன மாதிரி ஏதாவது திருப்பி அளந்து ஏதாவது செய்யணுமாப்பா? சேவைய பிளான் எல்லாம் பழசு மாதிரி தானே இப்ப இருக்கு. ஐயா அம்மா காணியில் நான் பார்த்துக்கொள்ளணும்மா. நீ பேசாம இரும்மா. என்னப்பா என்ன சொல்லுங்க அவன்? ஒன்றும் இல்லையம்மா. ஐயோ அம்மா அதை வெய்யம்மா. அப்பா முகமாறு மாதிரி இருக்கு. இது என்ன? இது என்ன நடந்தாலும் இப்ப சொல்றீங்களா இல்லையா? எனக்கு இப்ப சும்மா கத்தாதையம்மா. அப்ப கத்தாதேன்னா இப்படி வந்திருக்கிறீங்க. என்ன கத்தாதே
சும்மா கத்தாம உள்ளுக்க போறிய முதல் அப்ப கத்த உள்ள போனா அம்மாக்கு ஒரு வேலை வேர்த்தமா கிடக்குறா. நீங்க விளையாடி வாங்கி வந்திருக்கீங்க. எனக்கு விளையாடி வேலை இப்படி ஆடுறீங்க. சொல்லாத கத்தாத நான் இப்ப என்ன செய்யறது? எனக்கு சொல்ல தாலி வேணும். உள்ள உள்ளுக்க போ முதல். சும்மா எல்லாத்துக்கும் வெளியே கத்துக்கோ. தேவையில்லாம அவள் மேல கத்தி என்ன பிரயோசனம்? ஐயோ, காணியும் இல்லை, காசும் இல்லை. ஆஸ்பத்திரியில என்ன செய்தாலோ தெரியல. ஆண்டவா, ஆண்டவா. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? போம்புள்ள வெய்புள்ள எனக்கு சாப்பாடெல்லாம் தேவையில்லை முதல். அப்பா சொல்லுங்கப்பா, என்னண்டு பாப்பம் என்னப்பா, என்ன பிரச்சனை? போம்புள்ள அப்பா என்னப்பா? அது ஒன்றும் இல்லை புள்ள. காணிக்கு போனானല്ലോ. ஓமப்பா, அங்க என்ன நடந்தது? காணியில யாரோ விகார கட்டி கொண்டிருக்கிறாங்க புள்ள. அப்பா எங்கட காணி தானேப்பா, அதுல என்ன பசிக்கணும்? கேட்க போனா ஏதோ ஏதோ காரணம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க புள்ள. அப்பா உறுதியெல்லாம் காட்டுனீங்க தானேப்பா? அப்படி எல்லாம் இருக்கேப்பா, தாய் முதல் கொண்டு எல்லாம் இருக்கப்பா. அம்மா அம்மா எல்லாரும் வச்சிருந்த காணி தானேப்பா? ஐயோ, அதை காட்டத்தான் தூக்கி எறிகிறாங்களே புள்ள. எனக்கு என்ன செய்யறதே தெரியாம கிடக்குது. சரி சரியப்பா, குழம்பாதீங்க. இப்ப என்னப்பா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. இப்ப சும்மா குழம்பி நாங்க டென்ஷன் ஆகி என்னப்பா செய்யறது? இதை கொண்டே நாங்க டிஎஸ் ஆபீஸ்லயோ லேண்ட் ரெஜிஸ்ட்ரியிலயோ காட்டி தான் செய்யலாம் தானே. குழம்புறீங்கப்பா. அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா, பார்க்கலாம். நீங்க குழம்பாதீங்க, நீங்க நிதானமா இருங்கோ. நம்பிக்கை தான் இல்லை புள்ள. சரி இல்லையப்பா, நாங்க இப்ப நம்புங்கோ, கட்டாயம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நாங்க நாளைக்கு விடுத்து டிஎஸ் ஆபீஸுக்கு போவோம்ப்பா. இது என்னன்னு இருக்க பாப்போம். எல்லாம் இருக்குதானேப்பா, நாங்க என்னப்பா பயப்படணும்? நாங்க கள்ள காணியா வச்சிருக்கிறோம். வா புள்ள, தூக்கி கொண்டு போ. எனக்கு நம்பிக்கை இல்ல புள்ள. அப்பா எங்கட பக்கத்துல இருந்து நாங்க ஏதாவது ட்ரை பண்ணணுமப்பா. சும்மா இருந்து கொண்டு நம்பிக்கை இல்லைன்னு என்னண்டப்பா? நாங்க எங்களால முடிஞ்சதை பாப்போம்ப்பா. நீங்க வாங்க. சொல்றத கேட்கிறாள் இல்ல. அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ளுக்கு வாங்க. அப்பா அம்மா. இரு. ஓம் அம்மா. என்ன முகமெல்லாம் வதச்சிக்கிடுச்சு? எங்கட டிஎஸ் டிவிஷன் தானே நீங்கள்? ஓமம்மா இங்க தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஓம் அம்மா, என்ன பிரச்சனை? கொடுங்கப்பா. சொல்லு புள்ள. மேடம் இது எங்கட காணி மேடம். எங்கட அம்மா அம்மாண்டு பரம்பரையா எங்கட அம்மாக்கள் வச்சிருந்த காணி தான். நாங்க கொஞ்சம் காலமா பார்க்கல. ஆனா உறுதி எல்லா உறுதியும் இருக்கு மேடம். தாய் உறுதி வச்சிருக்கீங்க? தாய் உறுதியும் இருக்கு மேடம். படம் இருக்கு. படம் எல்லாம் இருக்கு மேடம். இன்னைக்கு அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்தவர். சரி, இப்ப காணி இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கதான் மேடம் ஒரு பிரச்சனையா போயிட்டுது. அங்க போய் பார்த்தா அங்க வந்து ஏதோ எல்லாம் கட்டி வச்சிருக்கணுமாம். எங்கட காணி தான் மேடம். எங்கட காணி பக்கத்துல நிறைய காணி எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வழி எல்லாம் போட்டு அரசாங்க காணி அண்டினம் பெரிய பெரிய கட்டட வேலை எல்லாம் நடக்குது. சரி, போய் சரி, கேட்டா அப்பாவே கை வச்சு போட்டேன் மேடம். என்ன செய்யறேன்னு எனக்குன்னா தெரியல. வாரேன் பாருங்க, வாரேன். ஒரு நிமிஷம் பாருங்க, நான் இருக்க சம்பந்தப்பட்ட ஆக்களோட கால் பண்ணி கழிச்சிட்டு வாரேன். ஹலோ, சொல்லுங்க. நீங்கள் அந்த எங்கட டிஎஸ் டிவிஷன்ல ஒரு ஆக்களோட காணிக்கு ஏதோ அரசாங்க காணின்னு சொல்றீங்களாம். அவங்க எல்லாம் தாய் உறுதி எல்லா உறுதியும் வச்சிருக்காங்க. அது என்ன புது கதை? அட்ட அதுவா? அது தெரியும் தானே மேடம். அது அரசாங்க வேலை, கட்சி வேலை. நீங்க அதை விடுங்க மேடம். அது தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு போய் விடும். நீங்க விடுங்க. என்ன தம்பி, தெரியும் தானே அன்ஆத்தரைஸ்டா கட்சி கொண்டிருக்கிறீங்க. அன்ஆத்தரைஸ்டா கட்சி கொண்டு தான் உங்களுக்கு பிரச்சனை நடக்கும். அது விளங்குதா? கடைசியில சாரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் எல்லாருக்கும். கவனமா இருந்து கொள்ளுங்க. அவங்கட காணியாம் நீங்கள் என்னண்டு பிடிச்சு கட்டுவீங்க. வேலி இருக்கு, உறுதி இருக்கு, எல்லா தாய் உறுதியில இருந்து ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கேஸ் போட்டு நானும் தானே நிக்கணும் கோர்ட்ஸ்ல. என்ன பிரச்சனை அது? மேடம், எங்களை பற்றி தெரியாம காய்ச்சி கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் யாரு, எங்களுக்கு பின்னால யார் யார் இருக்கிறோம், கடந்த காலத்தில் நாங்க செஞ்ச சம்பவம் என்ன, நாங்க கட்டின கட்டிடங்கள் என்ன, இத போல எந்தெந்த இடத்துல கட்டி இருக்கிறோம், இதெல்லாம் தெரியாம காய்ச்சி கொண்டிருக்கீங்க. என்னென்ன கட்டிடம் பண்ணாலும் அன்ஆத்தரைஸ்ட் பிள்ளை தானே.
அன்ஆத்தரைஸ்ட் பிள்ளை தானே. நீங்க காய்க்க வேணாம். உங்களுக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, புருஷன் இருக்கு. நாளைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர வேணும், புருஷன் வேலைக்கு போயிட்டு வர வேணும். எங்க போயக்கே எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. நீங்க எங்க போனாலும் அங்க நாங்க தான் இருப்போம். ஒழுங்கு மரியாதையா வாய மூடிக்கொண்டு நாங்க சொல்றத மட்டும் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லம். இல்லாட்டி பெரிய பிரச்சனை வரும். வாய மூடிக்கொண்டிருங்க. சைக் தோணா. தம்பி ஒரு ஹலோ ஹலோ என்னடாப்பா இது சிக் ஒரு பிரச்சனை என்று கோல் பண்ணினா எந்த குடும்பத்தை இழுக்கிறாங்க. எனக்கு இது 31வது பிரச்சனை. அது வேற பிரைமரி கிளாஸுக்கு போயிட்டு இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் டியூஷன் என்றும் அதுக்கு என்ன நடக்குதோ கடவுளை சரி ஏதோ போய் சமாளித்து விடுவோம். ஐயா மேடம் உங்களோட காணியில வந்து நீங்கள் கனகாலமாக அந்த காணிக்கு போயே இல்லையோ? ஓ மேடம் பார்க்கல தான். கனகாலம் காணிக்கு போயே இல்லையண்டா வந்து காணின்ற உரிமை மாறிட்டுதா? அது என்ன மேடம்? இது என்ன மேடம்? என்ன மேடம் கலைக்கிறீங்க நீங்க? இலங்கை போட்டு காணி என்னடும் இலங்கை அரசாங்கத்துல உரிமை மாறிக்குள்ள சிக்கலாகும். அதனால வந்து காணின்ற உரிமை மாறிட்டு தான் தயவு செய்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு செய்யலாம் மாதிரி தானே மேடம் கதைச்ச. நீங்கள் இப்ப என்ன கதை என்ன சொல்லி நம்ம மேலிடத்துல இருந்து? எனக்கும் குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கு. வீட்டை போனால் அது ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு போகும். அப்போ ஒருக்க உங்களோட வேலையை பார்த்து கொண்டு எந்த நிலைமை உண்மையாக கையாளாத நிலைமையாக தான் இருக்குது. மேற்கொண்டு நடவடிக்கை குடும்பம் நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க மேடம். ஒவ்வொரு இடத்துலையும் நான் எந்த குடும்பத்தை முதல் யோசிக்கணும்னா எந்த குடும்பத்தை தான் நம்ம யோசிக்கணும். எனக்கு இதில் கையாளாத நிலைமை தான். தயவு செய்து வேறு ஏதாவது நிறைய பாருங்க. என்னால் ஒன்றும் செய்யலாது மன்னிச்சுக்கணும். என்னப்பா கடைசி நம்பிக்கையே போட்டு உள்ள ஹலோ மாணிக்கம், கொஞ்சம் காசு எடுக்கலாமாடாப்பா? தேவை உண்டு தானடாப்பா? காசு இல்லையாடா? சரிடா, சரி பிறகு சொல்றேன். என்ன தேவை பிறகு சொல்றேன்டா. சரிடா. சைக் நாங்கள் எவ்வளவு பெரிய ஆக்கள். இந்த சின்ன வேலைக்கெல்லாம் தலைவனான என்ன அனுப்பி விடுறது? ஐயா ஐயா நீங்க வீட்டுக்கு எல்லாம் மாறீங்கள். ஐயா ஐயா பெரிய ஆள் ஆயிட்டீங்க போல கிடக்கு. அப்படி எல்லாம் போறீங்க. உள்ள உள்ளுக்க போகல. உள்ள நான் காய்க்கிறேன். உள்ளுக்க போகல. இங்க பெரியாக காய்ச்சி கொண்டிருக்கேன். சின்ன பிள்ளைய குறுக்க எல்லாம் பெறக்கூடாது. எங்களை வீட்டுக்கு எங்களை கேட்காம வரக்கூடாது. அம்மா உள்ளுக்கு நான் கதைக்கிறேன். அம்மா உள்ளுக்கு போ. கத்தி கொண்டுக்கிறாங்க வீட்டுக்கு இருந்து கொண்டே நீங்க சும்மா ஐயா பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க. நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போயிட்டு வரணும். என்ன வேண்டாலும் நடக்கலாம். சத்தம் போடாம சொல்லுங்க. இங்க இந்த மிரட்டுற வேலை இங்க ஆட்ட வேண்டாம். அம்மா கதைக்காதேம்மா. உள்ளுக்க போமா முதல். ஐயா இளங்கன்று பயமறியான்னு சொல்லுவியாம். அன்றைக்கு நடந்தது என்னன்னு தெரியும் தானே? இங்க இந்த கை வைக்கிற வேலை அங்க உள்ளுக்க போமா. நான் பாக்குறேன். பொம்பளை பிள்ளையம்மா. ஐயா போங்க ஐயா. அக்கம் பக்கம் வீடு வாசல் எல்லாம் இருக்கு ஐயா. மரியாதையா வாழுற குடும்பம் ஐயா. போயிருங்க ஐயா. மரியாதை வீடு வாசல் அதெல்லாம் அந்த டிஎஸோட போய் கலக்கிறக்கு முதல் மண்டேல இருக்க வேணும். புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உங்களோட பாதுகாப்புக்கு போய் போலீஸ்கிட்ட நின்றாலும் அந்த போலீஸே எங்கட கையில தான். ஐயா இனி ஒரு போக மாட்டேன் ஐயா. எங்களை விட்டுருங்க ஐயா. நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஐயா. இப்ப எங்கட கைய பூட்டி வச்சிருக்கியா. இதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ள வேலை தூக்கி போட்டு கொண்டு போயிருப்பான். கவனமா இருந்தோ ஐயா. பெரிய பிரச்சனை ஆகும். அந்த டிஎஸ் அம்மைக்கே விளங்கிட்டது. இதுக்கு பின்னுக்கு இந்த வெள்ள வட்டிக்காரரா இருக்கணும். இங்க ஆரப்பா மக்களுக்கு வேலை செய்யறது 3 பேர் இந்த அரசியல்வாதிக்கு சிங்கி அடிச்சோட திரிகினான். அவைக்கு அவைண்ட குடும்பம், அவைக்கு சோறு போடுற, அவைக்கு வேற செய்யற ஆக்கள். அவ்வளவுதான். உனக்கு சொன்னாலும் விளங்காது. இந்த விஷயத்த இனி அப்படி வழியில கொண்டு வரணும் எனக்கு தெரியும்.
நான் இந்த விஷயத்தை இப்படி விட போறேன் இல்லையாப்பா? நீங்க பயப்படுற மாதிரி நான் பயப்பட்டு ஒன்று இருக்க போறது இல்ல. இப்ப என்ன மீடியாவா இல்ல இதை கொண்டு வரதுக்கு? சோசியல் மீடியா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நான் கொண்டாட இந்த விஷயத்தை வெளியில. புள்ள முன்கோபம் வேணாம் இல்ல பிள்ளை. உங்களோட வேலையை பாருங்கப்பா. நாங்க சொன்னா இந்த எங்க கேட்கிறாளே அனுபவம் மிக்க ஆக்கள் சொன்னா ஐயோ. அடே பட்டல்ல என்னடா இது? நாங்க இந்த மீடியாண்டு நடத்துற ஒரு லைக்ஸ் எங்கான சும்மா வாரம் போறேன் டாக்டர் பேரை வச்சு லைக் சொல்லிட்டு போறான்டா. சாரி என்ன சொன்னீங்க? இவர அடே லைக்ஸ் என்னடா வாரம் போறேன் லைக் சொன்னா நாங்க என்னத்துக்கு இருக்கிறோம்டா? அதான் ப்ரோ சும்மா வர போறவங்களாம் சும்மா வீடியோ போட்டிருக்காங்க. நான் நைட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணேன். அடே நீ எடிட்டர்றாவனா வேலை தானேடா அப்பா. என்னடா நீ? ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். என்னப்பா? அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ. அடே நேற்று வந்தோம். வாங்க வாங்க தான் வாங்க வாங்க. ஹோல்ல கதைச்சிரேன் அந்த காணி விஷயமா. சரி சரி இருங்க இருங்க நான் கதைச்சிரேன். இல்ல நான் பிரச்சனை இதுதானே அந்த டாக்குமெண்ட்ஸ். நீங்க அடே சரி சரி சரி. நான் அந்த டைரக்டா அந்த சைட்டுக்கு வந்து ஒரு அந்த வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாம் எடுங்கண்ணா. அங்க பெரிய அக்கிரமம் நடந்தோன்னு இருக்கண்ணா. நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். கடைசியா உங்கள்ட்ட தான் வந்திருக்கிறோம். நீங்க தான் இந்த பிரச்சனையை வெளியுலகத்துக்கு காட்டணும்ண்ணா. எல்லாம் படிவா செய்யலாம். நீங்க பாருங்க நாங்க எப்படி செய்யறோம்ண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் இது சின்ன பிரச்சனை இல்லை. இது நான் கதைக்கோம். இது விட இல்லை. அது இப்படி நான் உடனே வருவேன்னா நாங்க என்னன்னாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். என்ன எவிடன்ஸ்னாலும் நான் உங்களுக்கு தர வரேன்னா. நீங்க தான் கடைசி ஹெல்ப் பண்ணா ப்ளீஸ். எல்லாமே செய்வோம். சரி நாங்க நீ ஒன்றும் யோசிக்காங்க. நாங்க எல்லாமே செய்வோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹலோ ஹலோ அப்பா 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 என்னப்பா? ஹலோ அப்பா அப்பா நான் வரேன்ப்பா. உடனே வரேன். நான் ஹாஸ்பிடலுக்கு உடனே வரேன். அப்பா நான் வரேன். அண்ணாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சரி சரி நீங்க வேலையை பாருங்க வேலையை பாருங்க. என்னடா பட்டல்ல வந்தால் வந்துட்டு கத்திட்டு போறாள். என்னடா இதை எடுத்தா என்ன லைக்ஸர் எங்களுக்கு லைக்ஸ் வராது ஒன்றும் வராது. அது எங்களுக்கு ஜோறு போடுற கட்சிக்கு அதான். அடே இது என்ன மாதிரி நேற்று எடுத்த இது போலீஸ் எடுத்த இன்டர்வியூ என்ன மாதிரி வீடியோ ஓகே அது அடே அந்த அலுவல பாரு. அதை முடிச்சா தான் அலுவல கொஞ்சமா லைக்ஸா பார்க்கலாம்டா. செய்யறா முதல்ல அதை முடிச்ச அலுவல முடி. சரியா நைட்டுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே பாப்போம். சரியா கலா அம்மாக்கு அந்த காரியம் விற்கவே விருப்பமில்லை. விற்க வேணாம் இப்ப அப்பாவும் இல்லை காரியம் இல்லை. அப்பவே கொண்டாடவே எனக்கு போகாது. நானும் அப்பாவை காணி எடுத்துட்டு அப்பாவை கவைக்கல காசு பிடிக்கல. சாப்பிடவும் மாட்டாரு. விடக்கூடாது. ஆனா எனக்கு இந்து நீ குழம்பாத. இந்த பிரச்சனையை நாங்க இதோட விட போறதில்ல. இதை பெரிய பிரச்சனையா எடுப்போம். அவங்க எந்த பெரிய கட்சியா இருந்ததும் நாங்க இதை பெரிய பிரச்சனையா எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம். இதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. நாங்க இதை சட்ட ரீதியாகவும் அணுகலாம். நீ ஏன் இதை பற்றி பயந்துட்டு அவன் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அணுகலாம். என்ன அடே இப்பதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓஞ்சிருக்கு. அவள் எவ்வளவு கவலையில இருக்கிறாள். இந்த நேரத்துல போய் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிற. இதை இப்போதைக்கு விடு, நாங்கள் பேருந்து பார்த்துக்குவோம். இது சும்மா காணி பிரச்சனை என்ன சொல்லுகிறியா? அவளோட அம்மா செத்துருக்கிறாள். அந்த காணி இருந்தா அந்த அவளோட அம்மா இப்போ உயிரோடு இருந்திருப்பாள். உனக்கு இதை பார்க்க விட்டுட்டு போற பிரச்சனை மாதிரியா இருக்குது. நீயும் இப்ப எமோஷனலா தான் கதைக்கிற.
ஆனா இங்கே நடக்கிற பிரச்சனையே உனக்கு தெரியல. தயவு செஞ்சு இப்போதைக்கு இதை விடு, நாங்க பேருந்து பார்த்துக்குவோம். ஏன் அவங்க எந்த பெரிய கட்சியா இருந்தானே நீதிமன்றம் இருக்கு, நான் ஒரு வக்கீல பிடிச்சு நாங்க இதை தீர்க்கலாம் தானே இந்த பிரச்சனையை. ஆறு நம்ம நாட்டுல நீதிமன்றம் சரியான ஜட்மெண்ட் கொடுத்த நீதிபதியே வெளியே ஓட வச்ச நாடுறா நம்ம நாடு. இங்க நாங்களுக்கு நீதி கிடைக்குமா? அதை விட மாசம் 5ஆம் தேதி ஆனாலே சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு ஒன்றும் அவனோட அப்பா கவர்மெண்ட் ஜாப் பண்ணல. அவரே தினக்கூலி. வக்கீல் ஃபீஸ் வாய்தா வந்து கட்டியே அவரோட பாதி சீவன் போயிருந்தா. அப்ப அதான் ஏதோ ஒரு கட்சி பிடிச்சிருக்கணும், அந்த கட்சிக்கு எதிரான கட்சியில போய் ஆதரவு வைக்கலாமே. நம்ம நாட்டுல அரசியல்வாதி கணக்கு இருக்கிறாங்களே, கணக்க வாக்குறுதி எல்லாராங்களே, நம்பிக்கை கேட்கலாமே உதவி. அரசியல்வாதிகள் கூட்டுக்களவாணிகள் சொல்லு. அவங்க எல்லாம் மக்களோட பிரச்சனையை ஃபர்ஸ்டா தீர்த்து வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க பாரு. இப்ப இருக்க அரசியல்வாதி எல்லாம் சாராய கடைக்கு பெர்மிட் எடுக்கிறதுக்கும் மணல் அள்ளுறதுக்கும் மட்டும்தான் நான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்படி இல்ல, மக்கள் பிரச்சனையை ஒருத்தன் கேட்பான்னு சொல்லி அவன் எல்லாரும் ஓட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சா பார்லிமெண்ட்ல இருக்கிற சேரு கழி வர்றான்டா அவன். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துலயாடா நமக்கு இது கிடைக்க போகுது? சரி, மீடியா இருக்கு. மீடியா இருந்தா இப்ப இருக்கிற இந்த இதை வச்சு நாங்க ஷேரு லைக் பண்ணி ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சு இந்த பிரச்சனையை நாங்க பெருசா பூகமா வெடிக்க வைக்கலாம். மீடியா இதுக்கு பொலிட்டீஷியன்ஸே எவ்வளவோ பரவாயில்ல. மீடியா காசு இருக்கிறவனுக்கும் கட்சி வச்சிருக்கிறவன் மட்டும்தான் சொம்படிக்கும். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் பார்த்து எவனை இன்டர்வியூ எடுக்காது. எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எல்லாம் பார்த்து கொடுக்காது. எவனுக்கு லைக் வருதோ எவன் வியூஸ் கூட வருதோ பார்த்து தான் இவங்க செய்யறாங்க. இந்த மீடியாலாம் ஒரு பிரியோசனம் இல்லை. நீ மனச்சாட்சியை தொட்டு சொல்லு, இந்த பிரச்சனையை விடலாம் நினைக்கிறியா? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், நீ இந்த பிரச்சனையை இதை விட்டுறேன்னு சொல்ற. உனக்கு உண்மையா சொல்லு, இதை விடணுமா? இதை புரியலடா. இது சாதாரண பிரச்சனை இல்லை, மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு வடிவா தெரியும். ஆனா இதுக்கு நீ அணுகிற முறை தான் தப்புன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன முறை நீங்க வச்சுக்கிறீங்க இதுக்கு மேல? இதுக்கு ஒரே ஒரு வழி, மக்கள் ரங்கணும். நம்ம மக்கள் களத்துல இறங்கி போராடினா தான்டா இதுக்கான வழி கிடைக்கும். மக்கள் இறங்கி போராடும். இந்த இது வந்ததுல இருந்து மெட்டா என்ற கம்பெனிக்குள்ள இருந்து 3 ஆப்பில மாறி பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் எடுத்து நீ சந்தி போராட்டம் எடுத்துக்கிறோம். 5 பேர் 10 பேர் போராடி இருக்கிறாங்க. ஏதாவது நடக்குதா? அதெல்லாம் ஒரு சீப்பான அரசியல்வாதி கீழே நடக்கிற போராட்டம்டா. அது இன்னைக்கு தொடங்கும், நாளைக்கு முடிச்சிடும். ஆனா நம்ம உயிரே போனாலும் போராட்டத்தை கைவிட்ட கூடாதுன்றது நம்ம மக்களோட ரத்தத்திலே ஊறி இருக்குடா. இதெல்லாம் விட்டு கொடுப்பாங்களா நிக்கிறியா நீ? சரியான வழிகாட்டலுக்கு கீழே நடந்தா நம்ம எல்லாரும் ஒன்று கேட்டு சரி வெற்றி பெறலாம்டா போராட்டத்துல. அந்த வழிகாட்டு யாருப்பா? அதான்டா, இங்க நீ தொடங்கு நான் தொடங்கு எல்லாருமே போராட்டத்தை தொடங்காம இருக்கிறனாலதான் ஒன்றுமே எங்களால் சாதிக்க முடியல. இத நாம தொடங்குறேன், நான் தொடங்குறேன், நீ என்னோட கூட நில்லு. வா நீ வா இந்து. எங்கள் காணி எங்கள் உரிமை. நான் பேசுனேன் இங்க பாரு, 1 2 3 4 5. நீயும் அந்த சந்தி போராட்டம் மாதிரி தான் இந்த போராட்டத்தையும் கொண்டு வச்சுக்கிறேன். மாற்றம் உடனே வந்துட போறது இல்லடா, படிப்படியா வர போறது. நாம எப்பவுமே நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்ம மக்கள் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா ஒன்று சேருவாங்க. நான் முழு மூச்சா இறங்குவேன். நம் நிலம் நம் உரிமை. நம் நிலம் நம் நிலம் நம் நிலம் எங்கள் 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 நிலம்
அதிகாரம் மிக வெளியது. ஒரு தனிநபருடையதோ சமூகத்தினுடையதோ அல்லது நாட்டினுடைய அரசியல் பொருளாதார கலாச்சார எதிர்காலம் மக்களின் வாழ்க்கை அனைத்தையும் தீர்மானிப்பது அந்த தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் கொண்டவர்கள்தான். அந்த அதிகாரம் அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடம் மட்டுமே எந்தவித எதிர்கேள்விகளும் இல்லாமல் இருந்தால் தனிப்பட்ட சிலரின் முறையற்ற விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக பொதுமக்கள் பலரின் உரிமைகள் மறுக்கப்படுவது இயல்பாக மாறிவிடும். அத்தகைய உரிமை மீறல்களை எதிர்த்து வெல்லக்கூடிய ஒரே வழி முறையற்ற அதிகார பயன்பாட்டை எதிர்க்கும் பொதுமக்களின் உரிமை குரல்தான். ஆனால் மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு தனிநபர்களால் ஏற்படாது. அதற்கு மக்கள் போராட்டமே தேவை. ஆனால் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் என்று ஒன்றிணைகின்றார்களோ அன்றுதான் அந்த தீர்வு பெறப்படும். என்று ஒரு நாட்டின் மக்கள் தலைவர்களை அல்லாது சரியான கொள்கைகளை தலைமை ஏற்கின்றார்களோ அன்றே இந்த மாற்றம் ஏற்படும். இங்கு அந்த போராட்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் வெல்லப்போவது அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கும் ஆட்சியாளர்களின் ஒடுக்குமுறை குரலா, அதிகாரத்தை எதிர்கேள்வி கேட்கும் மக்களின் உரிமை குரலா? முடிவு யார் கையில்?